அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டு சந்தா கணக்கு பார்க்க போகிறோம். சந்தா கணக்கு கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா கணக்கீட்டு சமன்பாடோட இந்த சந்தா கேள்வி வளமையாக தராங்க. கணக்கீட்டு சமன்பாடுகள் 30 புள்ளிக்கு வருது. அதே மாதிரி சந்தா கேள்வி 10 புள்ளிக்கு வருது. மொத்தமாக 40 புள்ளி. இப்போ இந்த 40 புள்ளியில் இந்த கணக்கீட்டு சமன்பாடுகளில் 30க்கு நம்ம முடிஞ்ச அளவு மார்க்ஸ் எடுத்துடலாம், 25க்கு மேலே எடுத்துடலாம். ஆனால் இந்த சந்தா கேள்வி ரொம்ப பேர் தவற விடுறீங்க. அப்போ இதனால் இந்த 40 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி எடுக்கும்போது இந்த மார்க்ஸ் நமக்கு குறைஞ்சிருது. ஆகவே இப்போ கணக்கீட்டு சமன்பாடு செய்யும்போது கட்டாயம் இந்த சந்தா கேள்வியை செஞ்சால் தான் இதில் ஓரளவு சரி மார்க்ஸ் எடுத்தால் தான் இப்போ நம்ம 40 மார்க்ஸ் எடுக்கும்போது கூடுதலாக புள்ளிகளை பெற கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்ப்போம். இந்த சந்தா கேள்வி 2022ஆம் ஆண்டு பேப்பர் நான் ஏற்கனவே வீடியோ செஞ்சு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ 2021ஆம் ஆண்டு இப்போ பார்ப்போம். இந்த சந்தா கேள்வி சந்தா அதுலேயும் கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளங்குறதா இருக்கும். அப்போ சந்தா கணக்கு. இப்போ சந்தா கணக்குங்கிறது ஒரு வருமான கணக்கு. இப்போ சந்தா கணக்கு ஒரு வருமான கணக்குங்கிறனால இந்த வருஷத்துக்கு உள்ளது செலவில் வரும். அப்போ இந்த வருஷத்துக்கு உள்ளது எப்படி வரும்னு கேட்டால், ஒன்று ஆரம்ப முற்பணம். ஆரம்ப முற்பணம் செலவில் வரும். காரணம் என்னன்னு கேட்டால், போன வருஷம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் இந்த வருஷத்துக்குள்ள சந்தா. போன வருஷம் காசாக வாங்கிட்டாங்க, ஆனால் இந்த வருஷத்துக்குள்ள சந்தா. அப்போ இந்த வருஷத்துக்குள்ள சந்தா செலவில் வரணும். ஏன் சந்தா வருமான கணக்கு. வருமானங்கள் இந்த வருஷத்துக்குள்ள வருமானம் செலவில் வரணும். அப்போ செலவில் போட்டுட்டோம். ஆரம்ப முற்பணம் செலவு நம்ம ஆரம்ப வருமதி, ஆரம்ப அட்டூறு வரவு, ஆரம்ப வருமதி வரவு. இப்போ எதிராக வரும். இதில் ஆரம்ப முற்பணம், இறுதி முற்பணம். ஆரம்ப வருமதி, இறுதி வருமதி. ஆரம்ப வருமதி, இறுதி வருமதி. அது மாதிரி காசு கிடைக்கணும். காசு கணக்கு வரவு இங்கே செலவு, கொள்ளல் கொடுத்தல். அப்போ கொள்ளல் கொடுத்தல் தான் எழுதுவோம். இல்லை காசு எழுதாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கொள்ளல் கொடுத்தல் எழுதுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சந்தா பதிவளிப்பு இருந்தால் சந்தா பதிவளிப்பு. இந்த 2021ஆம் ஆண்டு பேப்பரில் சந்தா பதிவளிப்பு இருக்குது, அதையும் போட்டுக்குவோம். சந்தா பதிவளிப்பு. அது மாதிரி இங்கே வருமான செலவு கணக்குக்கு மாற்றுது. கடைசியாக வருமான செலவு கணக்குக்கு மாற்றியது. இப்போ இதுதான் சந்தா கணக்கு. இப்போ சந்தா கணக்கு பாருங்கள், உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். சந்தாங்கிறது வருமான கணக்கு. இந்த வருஷத்துக்குள்ளதெல்லாம் செலவில் வரும். அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு இல்லாதது வரவில் வரும். இப்போ இந்த வருஷத்துக்கு இல்லாததுன்னு சொன்னால், போன வருஷம் வாங்காமல் விட்டதை இந்த வருஷம் வாங்க போகிறாங்க. போன வருஷம் வாங்காமல் விட்டுட்டாங்க, வருமதியாக இருந்திருக்கு. அது போன வருஷம் வருமானமாக வாங்கியிருப்பாங்க. காசாக கிடைக்கிறதோ இல்லையோ, போன வருஷம் வருமானமாக வாங்கியிருப்பாங்க. அந்த காசை இந்த வருஷம் இந்த பேரை கேட்டு வாங்க போகிறாங்க. அப்போ ஆரம்ப வருமதி இந்த வருஷத்துக்குள்ள சந்தா இல்லை, அப்போ அது வரவில் வரும். அது மாதிரி இறுதி முற்பணம் இந்த வருஷத்துக்குள்ள சந்தா இல்லை. ஏன், இந்த வருஷம் காசாக கிடைச்சிருச்சு, ஆனால் அது அடுத்த வருஷத்துக்குள்ள சந்தா. அப்போ அதுவும் வரவில் வரும். இந்த வருஷத்துக்கு இல்லாததெல்லாம் வரவில் வந்துடும். இந்த வருஷத்துக்கு உரியது ஆரம்ப முற்பணம், ஏற்கனவே வாங்கின இந்த வருஷத்துக்குள்ள சந்தா வாங்குறது, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. இந்த வருஷம் காசாக கிடைக்கிறது. அது மாதிரி சந்தா பதிவளிப்பு செய்கிறோம், அறுவடை முடிய கடன் மாதிரி. இப்போ சந்தா பதிவளிப்பு வருமானம் கிடைக்காம போகிறனால பதிவளிப்பு இதில் இது ரெண்டுலேயும் உள்ளதை இங்கே பதிவளிப்பு செய்கிறோம். இது ரெண்டுலேயும் கிடைக்காம போகுது, அவங்க நீக்கிறனால அதை பதிவளிப்பு செய்வோம். அது மாதிரி இறுதி வருமதி இந்த வருஷத்துக்கு உரியதை இன்னும் வாங்காமல் இருக்கும். அப்போ இந்த வருஷமும் இது வருமானமாக காட்டுவோம். அப்போ இதுதான் சந்தா கணக்கு. இப்போ சந்தா கணக்கில் அப்போ நம்ம இலகுவாக விளங்கிக்கிறதுக்காக நம்ம ஒரு அட்டவணை மூலம் செய்வோம். அப்போ அட்டவணை மூலம் செய்யும் போது அந்த குயிக்காக நம்ம அதை பதிஞ்சிக்கலாம். அப்போ நான் லேஸுக்கு அட்டவணை போடுறேன். அப்போ 2022ஆம் ஆண்டு கேள்விக்கு நான் போட்டிருக்கிறேன். அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். இது கடந்த வருடம், இது நடப்பாண்டு, இது அடுத்த வருடம். அப்போ இதில்
கடந்த வருடங்கிறது 2020, 2021, இது 2022. அப்போ நம்ம வருமான கூற்றுக்கு மாற்றிய சந்தா இதுவளவுமே வரும் வருமான கூற்றுக்கு மாற்றும் போது. அப்போ ஆரம்ப முற்பணம் இங்கே வரும், ஆரம்ப முற்பணம் காசா கிடைக்கிறது இங்கே வரும். சந்தா பதிவளிப்பும் இறுதி வருமதியும் இங்கே வரும். சந்தா பதிவளிப்பும் பிளஸ் வருமதி சந்தா இங்கே வரும். இவ்வளோத்தையும் சேர்த்து வருமான செலவு கணக்குக்கு மாற்றுவோம். ஆண்டுக்கான சந்தா வருமான செலவு கணக்குக்கு மாற்றுவோம். இந்த பகுதி உள்ளது இந்த பகுதிக்கு வரும். அது மாதிரி காசா கிடைக்கக்குள்ள 3 வகையான காசு நமக்கு கிடைக்கும். ஆரம்ப வருமதி, ஆரம்பத்தில் வருமதியாக இருந்த காசு கிடைக்கும். ஆரம்பத்தில் வருமதியாக இருந்தது இந்த வேணும் காசாக கிடைக்கும். அப்போ காசாக கிடைக்கும் போது 3 வகையான சந்தா காசு கிடைக்கும் ஒரு நிறுவனத்துக்கு. ஒன்று போன வருஷத்துக்குரிய காசு கிடைக்கும், இந்த வருஷத்துக்குரியது, சிலர் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து கட்டுவாங்க. அப்போ இறுதி முற்பணமாக வரும். பேர் சொல்றது இறுதி முற்பணம். இப்போ இந்த அட்டவணையை போட்டுக்கிட்டோம் பாருங்க. ஆரம்ப வருமதி, ஆரம்ப முற்பணம், காசுல இது இறுதி முற்பணம் அடுத்த வருஷத்துக்குரியது. அது மாதிரி இங்கே சந்தா பதிவளிப்பும் வருமதி சந்தாவும். அது இவ்வளோத்தையும் சேர்த்தா வருமான செலவு கணக்குக்கு மாற்றிய சந்தா. இப்போ 2021 ஆண்டு பேப்பரை பார்ப்போம். பிஆர்எஸ் விளையாட்டு கழகமானது 2020-1-1 165 அங்கத்தவர்களை கொண்டுள்ளது. 165 பேர் கொண்டுள்ளது. அப்போ இந்த வருஷம் காசா கிடைக்குதோ இல்லையோ 165 பேரிட வருமான செலவு கணக்குக்கு மாற்றுவோம். அங்கத்தவர் ஒருவருக்கான சந்தா கட்டணம் 6000. அப்போ 6000 முன்சிவர் போட்டு போவீங்க. அப்போ 6000 6ஆல பெருக்கி போடுவோம். வர்ற விடைய 6ஆல பெருக்கி போடுவோம். 6000 ஒருவருக்கான சந்தா கட்டணம் 6000. அதே மாதிரி பாருங்க 2020-12-31 முடிவெடுத்த வருடத்துக்கான சந்தா தொடர்பான தகவல் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ சந்தா தொடர்பான தகவல் கீழே தரப்பட்டுள்ளன. பார்ப்போம். அதில் இவ்வடுத்து 25 புதிய அங்கத்தவர்கள் அனுமதிக்கப்பட்டதுடன் 25 பேர் சேர்றாங்க. அப்போ இந்த 25 பேர் இங்கே கூட்டிக்குவோம். 25 பேர் கூட்டிக்குவோம். 25 பேர் புதுசாக சேர்றாங்க. ஆரம்பத்தில் இருந்தாங்க 165 பேர், அது புதுசாக 25 பேர். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் இந்த வருஷம் நம்ம காசு வாங்கணும், வருமான செலவு கணக்குக்கு மாற்றணும். இவர்கள் 2 வருடங்களுக்கான சந்தாவை ஒரே தடவையில் செலுத்தி இருந்தனர். அப்ப இவங்க 2 வருஷத்துக்கான சந்தாவை ஒரே தடவையில் செலுத்திட்டாங்க. அப்ப இங்கேயும் செலுத்தி இருப்பாங்க. அப்ப இங்க உள்ளது இந்த வருஷத்துக்குள்ள சந்தா, இன்னும் 25 உள்ளது அடுத்த வருஷத்துக்குள்ள சந்தா. அப்ப அந்த 25 தர 6 முற்பண சந்தா. இந்த 25 தர 6 முற்பண சந்தாவில் உள்ளடங்கிரும். அடுத்து பார்ப்போம். 2020-1-1 15 அங்கத்திடமிருந்து வருட சந்தா பெற வேண்டி இருந்தது. ஆரம்பத்தில் உள்ள ஒரு 2020 ஆரம்பத்தில் 15 பேர்கிட்ட பெற வேண்டியதா இருக்கான் சந்தா. 2020-1-1 15 அங்கத்திடமிருந்து வருட சந்தா பெற வேண்டி இருந்தது. அதுதான் இங்கே போட்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். இவர்களுள் 10 அங்கத்தவிடமிருந்து அங்கத்துவம் முன்னே வருடத்துக்கான நிலுவை சந்தாவையும் 2020-12-31 முடிவடையும் நடைமுறை வருடத்திற்கான சந்தாவையும் செலுத்தாத காரணத்தினால் இரத்து செய்யப்பட்டது. அப்ப இந்த 15 பேர்த்துல 10 பேர் இந்த வருஷ சந்தாவையும் செலுத்தலையாம். அப்ப போன வருஷமும் செலுத்திருக்க மாட்டாங்க, இந்த வருஷமும் செலுத்திருக்க மாட்டாங்க. 2 வருஷம் சந்தா செலுத்தாதனால அவங்கள பதிவளிப்பு செய்யறாங்க. அப்ப எத்தனை பேர் தந்துட்டாங்கன்னு அர்த்தம்? 5 பேர் தந்துட்டாங்கன்னு அர்த்தம். 10 பேர் தரலையா, 5 பேர் தந்துட்டாங்களாம். அப்ப மிகுதிய 5 அங்கத்தவர்களும் தனது நிலுவை சந்தாவையும் நடைமுறை வருடத்துக்கான சந்தாவை செலுத்தினார். அப்ப இதுல உள்ள மீதி 5 பேர், இந்த 15 பேர்த்துல 10 பேர் 2 வருஷமும் தரல அப்படின்னா, போன வருஷமும் தரல, இந்த வருஷமும் தரல. 5 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த போன வருஷமும் தந்துட்டு பேலன்ஸையும் தந்துட்டு இந்த வருஷத்துக்குள்ளதையும் தந்துட்டாங்க. அப்ப இந்த 5 பேர் தர 5 தர 6 30,000 காசு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த 15 தர 6 அதான் ஆரம்ப மீதியா தந்திருக்காங்க கீழே. 15 தர 6 இப்போ 90, 90ல் 30 கிடைச்சிருச்சு. இந்த 60 பதிவளிப்பு செய்யறாங்களாம். அவங்க இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு மட்டுமே 60 தர வேண்டி இருக்குது.
இந்த வருஷத்துக்கும் 60 தர வேண்டி இருக்கும். அப்போ மொத்தமாக 120 பதிவளிப்பு செய்யணும். அப்போ இந்த கணக்கு போட்டுட்டு போவோம். அப்போ கணக்கு விட வரும். தொடர்ந்து பார்ப்போம். 12 அங்கத்தவர்கள் நடைமுறை வருடத்துக்கான சந்தாவை செலுத்தவில்லை. அப்போ இந்த வருஷத்துக்கு வருமதி சந்தா 12 பேர். அப்போ 12 தர 6. அப்போ எவ்வளோ? 72 வருமதி சந்தா. அதே மாதிரி பாருங்க, இங்கே 60, இந்த 60 இங்கேயும் தந்திருக்க மாட்டாங்க. இந்த 60 வந்து இங்கேயும் தந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க தரல, காசு தரலன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷமும் தரலையா, இந்த வருஷமும் தரலையா. அப்போ போன வருஷத்துக்கு 60 தர வேண்டி இருந்திருக்கும், இந்த வருஷத்துக்கு 60 தர வேண்டி இருந்திருக்கும். அப்போ மொத்தமாக 120 வந்து பதிவளிப்பு செய்வோம். 120 வந்து சந்தா பதிவளிப்பு. 120 சந்தா பதிவளிப்பு. அதே மாதிரி பாருங்க, இறுதி முற்பணம் வந்து இந்த இறுதி முற்பணம் 15 தர 6 150. இங்கே இறுதி 15 தர 6 150. இறுதி வருமதி வந்து இந்த 72 மட்டும்தான் இறுதி வருமதி. அவங்கள 12 பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 72 இறுதி வருமதி. அதே மாதிரி ஆரம்ப வருமதி இந்த 90 கணக்குலையும் தந்திருக்காங்க, மீதியாகவும் தந்திருக்காங்க 90. ஆரம்ப முற்பணம் தரல டேஷ். இப்போ என்ன செய்வோம்? காசா கிடைக்குதோ இல்லையோ, இது அவ்வளோத்தையும் வருமான செலவு கணக்குக்கு மாற்றணும். இவ்வளோத்தையும் வருமான செலவு கணக்குக்கு மாற்றணும். 165 சக 25னா 190. 190 தர 6 1140. 1140 வருமான செலவு கணக்குக்கு மாற்றுவோம். 1140. இப்போ நமக்கு தெரியும் 1140 வந்து இங்கே விடையா வரப்போகுது. 1140 இங்கே விடையா வரப்போகுது. இதில் சந்தா பதிவளிப்பும் சந்தா பதிவளிப்பும் இதுவும் சேர்ந்தது 132. இது 0. மீதி வந்து இந்த வருஷத்துக்கு பெறப்பட்ட இந்த வருஷ காசா இருக்கும். அப்போ இது எவ்வளோ கண்டுபிடிப்பான்னு கேட்டால், இந்த 1140 132 கழிச்சு விட்டமா இருந்தா 1008 இந்த வருஷத்துக்கு பெறப்பட்ட இந்த வருஷ காசு. இதோட போன வருஷத்துக்குள்ள 30 கிடைச்சிருக்குது, அடுத்த வருஷத்துக்குள்ள 150 கிடைச்சிருக்குது. அவ்வளோத்தையும் கூட்டுவமா இருந்தா காசாக பெறப்பட்ட சந்தா. இப்போ 150 1188 1188 காசா கிடைச்ச சந்தாவா வரும். பாருங்க, இந்த வருஷத்துக்கு கிடைச்ச இந்த வருஷ காசு. இது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்குது, ஆனா போன வருஷத்துக்குரிய காசு. இதுவும் இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்குது, அடுத்த வருஷத்துக்குரிய காசு. அப்போ மொத்தமா இந்த வருஷம் இவ்வளவு காசு கிடைச்சிருக்குது. அதான் நம்ம கொள்ளல் கொடுத்தல்னு போறோம். இப்போ சந்தா கணக்கு பேலன்ஸ் ஆகும் 1380. 1380 இது சந்தா கணக்கு பேலன்ஸ் ஆகும். பார்ப்போம். தொடர்ந்து இந்த கேள்வியில வருமான செலவு கணக்கு கேட்டிருக்கிறாங்க. அந்த வருமான செலவு கணக்கை செஞ்சுட்டு போவோம். இப்போ வருமான செலவு கணக்கு நினச்சிப்போம். இங்கே வருமானம், இங்கே செலவு. இப்போ இந்த சந்தா போடுவோம். வருமானத்தில் சந்தா 1140. இங்கே சந்தா பதிவளிப்பு 120. இங்கே போடுவோம். போட்டுட்டு இப்போ பாரு, மேலதிக தகவல் முதலாவது மேலதிக தகவல் செய்வோம். இந்த கேள்வியில் நடைமுறை நன்கொடைகளை அவை பெறப்பட்ட வருடத்திலிருந்து 5 வருடங்களுக்கு வருமானமாக இனங்காண்பது விளையாட்டு கழகத்தின் கொள்கையாகும். அப்போ நன்கொடை வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். 1200 கிடைச்சிருக்குது. இது 5ஆ பிரித்து 1 வந்து வருமானமாகவும் 4 வந்து உரிமையிலையும் காட்டுவோம். இப்போ இது 5 தொகை கேட்கல. அப்போ 5ஆ பிரித்து 1 மட்டும் இங்கே வருமானமாக காட்டுவோம். நன்கொடை 240. அடுத்து பார்ப்போம் மீதிகளை பார்த்துட்டு வருவோம். மேலதிக தகவல் முடிஞ்சு மீதிகளை பார்த்துட்டு வருவோம். விளையாட்டு மைதானம் ஆரம்பத்தில் 5500, இறுதி 5500. அதே மாதிரி விளையாட்டு உபகரணம் கொண்டு செல் மீதி ஆரம்பத்தில்
விளையாட்டு உபகரணம் வந்து ஆரம்பத்தில் 1500, இறுதியா 1600. ஆனா என்ன செய்வோம் கேட்டப்ப இப்ப பார்ப்போம் கொள்ளல் கொடுத்தல் கணக்குல இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க 400. இப்போ 400 வாங்கினா 1500 இந்த 400 கூட்டி 1900 போட்டிருக்கணும். 1900 போட வேண்டிய இடத்துல போட்டிருக்காங்க 1600. அப்போ 300 குறைவா இருக்குது, அது தேய்வா இருக்கும். விளையாட்டு உபகரண தேய்வு 300. 1500 இருக்குது, 400 வாங்கியிருக்காங்க, 1900 வரணும். 1900 வர வேண்டிய இடத்துல 1600 தான் வந்திருக்குது. இப்போ 1600 வந்திருக்கனால அப்போ 300 வந்து குறைவா இருக்குது, அது வந்து விளையாட்டு உபகரண தேய்வுன்னு போடுவோம். அடுத்து பார்ப்போம் செலுத்த வேண்டிய அலுவலக உபகரண செலவுகள். அடுத்து பார்ப்போம் செலுத்த வேண்டிய அலுவலக செலவுகள். செலுத்த வேண்டிய அலுவலக செலவுக்கு டி ஃபார்ம் அடிச்சுக்குவோம். அலுவலக செலவுக்கு அலுவலக செலவுகள். அப்போ அதில் பார்ப்போம் ஆரம்ப மீதி இருக்குது 100, பொறுப்பு அட்டூறு ஆரம்ப மீதி. இறுதி மீதி இருக்குது 70, இங்கே போடுவோம். அது இங்கே கொள்ளல் கொடுத்தல் காசு கணக்கில் பார்ப்போம். கொள்ளல் கொடுத்தல் கணக்கில் அலுவலக செலவுகள் வந்து 550 செலுத்தியிருக்காங்க. காசு கணக்கு செலவு இங்கே வரவு 550. இப்போ பேலன்ஸ் பண்ணி வருமான கூட்டுக்கு மாற்றுவோம். 620, 620, அதில் 100 போனால் 520 வருமான செலவு கணக்குக்கு மாற்றம். வருமான செலவு கணக்கில் அலுவலக செலவுகள் 520. அடுத்து பார்ப்போம் பெற வேண்டிய சந்தா. நம்ம சந்தா கணக்கு செஞ்சிட்டோம். உட்பணம சந்தா அதுவும் செஞ்சிட்டோம். பார்ப்போம் அது வந்துடுச்சு. இப்போ பார்ப்போம் கொள்ளல் கொடுத்தல் கணக்கில் பார்த்துட்டு வருவோம். பெற்ற சந்தா சந்தா கணக்கில் பதிஞ்சிட்டோம். பெற்ற நன்கொடை 5ஆ பிரித்து வருமானமாக பதிஞ்சிட்டோம். விளையாட்டு நிகழ்விலிருந்து பெற்ற வருமானம். விளையாட்டு நிகழ்விலிருந்து பெற்ற வருமானம் 790. அடுத்த செலவு பக்கம் பார்ப்போம். பயிற்றுனர் படி. பயிற்றுனர் படி 1150 செலவாக காட்டுவோம். அது மாதிரி விளையாட்டு உபகரண கொள்வனவு சேமியாக்கள் செஞ்சிட்டோம், இங்கே செஞ்சிட்டோம். அதே மாதிரி அலுவலக செலவுகள் செஞ்சிட்டோம். இப்போ இதை கூட்டி வருமானமாக போடுவோம். அது மாதிரி இதை கூட்டி செலவாக போடுவோம். இப்போ வருமானமாக போட்ட மாதிரி இருந்தால் 2170. அது மாதிரி செலவை கூட்டுவோமா இருந்தால் 2090. இதுலேருந்து கழிச்சு விட்ட மாதிரி இருந்தால் வருமான மிகை. வருமான மிகை 80. இதை நம்ம உரிமைக்கு மாற்றோம். இவ்வளோ தான் கணக்கு. அப்போ இந்த சந்தா கணக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். சந்தா கணக்கு கிட்டத்தட்ட இப்படி தான் கேள்வி வந்திருக்குது. அப்போ இன்னும் 2-3 வருஷத்துக்கு நான் சந்தா கேள்வி இன்னும் 2-3 வருஷத்துக்கு சந்தா கேள்வி நான் செய்து போடுறேன். அனைவருக்கும் நன்றி. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கொஞ்சம் மெனக்கட்டிங்களா இருந்தால் நல்ல ரிசால்ட்ஸ் எடுத்துக்கலாம்.